இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? இப்பதாங்க வந்தோம். ஆமா, அங்க ஃபுல்லா டிராஃபிக் ஜாம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, எப்படி வந்தீங்க? அதான் ஆண்டி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்ல வந்தோம். அப்படியா? அந்த டிரான்ஸ்ஃபாரம் கிட்ட இருக்கே அந்த கோவிலா? ஆமா ஆண்டி. அந்த கோவில் பேர் என்ன? அது அம்மன் கோவில்டா. கோவிலை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்னப்பா? அது மூக்குத்தி அம்மன் படத்துல பஞ்சவனம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கான திட்டத்துல அந்த கோயிலை காட்டுவாங்க இல்லையா? அந்த பிளேஸ பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. அப்படியா? ஒருவேளை அம்மன் நம்ம கிட்ட அதே மாதிரி வரம் கேட்டா என்ன பண்ணலாம்? அந்த படத்துல வரம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் நான் கேட்பேன். ஓ, அப்போ கடவுள் நீங்க நம்புனீங்களா நம்பலையான்னு கேட்ட என்ன பண்ணுவீங்க? அப்பா, நான் நம்பலன்னு சொல்வேன். அப்ப நம்பலையா, கடவுளே நம்பலையா அப்படின்னு வர திருப்பி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரத்தா, என்கிட்ட பேசுற ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, அப்படி வரம் கேட்கும் போது 2 பேரை போய் கேட்டு நான் நம்புறேன்னு சொல்றேன், நீங்க நம்பலன்னு சொல்லுங்க. அப்போ கடவுள் 2 பேர்ல ஒருத்தருக்காவது கண்டிப்பா வரம் கொடுத்துதானே ஆகணும். கரெக்ட். 2 பேர்ல யாருக்காச்சும் ஒண்ணு நடக்கும். எஸ்டன் சொன்னாலும் கிடைக்கும், நோ சொன்னாலும் கிடைக்கும். 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தர் கிடைக்கும். என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுங்க. சாமி கிட்ட வரம் கேட்டு வாங்கிடுறேன். அந்த வரம் என் லைஃப் லாங் என்கிட்டே இருக்கணும், அது என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு வரமா வாங்கிடுறேன். செம்ம ஐடியா.